வணக்கம் அன்பு உள்ளங்களே. நான் பேசும் உள்ளம் யூடியூப் சேனலின் சென்னகேசவன் பேசுகிறேன். நான் அகில இந்திய வானொலியின் ஊட்டி எஃப்எம் 101.8 இல் காலை 6:55 ஒலிபரப்பாகும் இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இயற்கை குறித்து ஒரு 10-12 நாட்கள் நான் பேசியது ஒளிபரப்பானது. காலை 6:55 முதல் 7 மணி வரை நான் பேசிய கருத்தை என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் பதிவிடுகின்றேன். நீங்கள் கேட்டு இயற்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த இதில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் பேசிய 3ஆம் நாள் நிகழ்ச்சி. நான் பேசுனது எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் நான் 12 நாட்கள் பேசியதும் வருகின்ற நாட்களில் பதிவிடுகின்றேன். மொழி. நிகழ்ச்சியில் இப்போது நீலகிரியின் மண் வகைகள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் சென்னகேசவன் அவர்கள். நீலகிரியுடைய மண் 4 வகையா பிரிக்கிறாங்க. நம்ம கரிசல் மண், செம்மண், வண்டல் மண் என்ற மாதிரி எல்லாம். நீலகிரியில சோலை மண், இது காடு மண்ணுவாங்க. இந்த காடு மண், லேப்ரஸ் மண், இது ஒரு வகை மண். களிமண், களிமண் நாங்க வளபூமின்னு இல்லைங்களா, அந்த மாதிரி வளபூமி. இன்னைக்கு எங்கெங்க வளபூமி இருக்குது, வளபூமியில எல்லாம் ஒரு 50 அடிக்கெல்லாம் பில்லர் போட்டு பில்டிங் ஏற்றிட்டாங்க. இந்த மண்ணுகள்ல நிறைய விஷயம் இருக்குது. இப்போ குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா காடு மண். இந்த காடு மண் சோழ மண்ன்றோம். இந்த சோழ மண் எப்படி உருவாகிறது? சோழ மண் உருவாகிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். மரங்களுடைய இலை, தலை, கொடி எல்லாமே மக்கி கீழே விழுந்து அது மூலமா மலைப்பகுதிகளில் ஒரு இயற்கையாக உருவாகும் வளமான மண்ணாகும் அது. அந்த சோலை மண். சோலை மண்ணில் ஈரம், அதாவது நேச்சுரலா ஈரப்பதம் இருக்கும். அதுல மக்கி அந்த மண் கருப்பு கலர்ல இருக்கும். இதுல அதிகமான உயிர் சத்து கொண்டது. விழும் இலைகள், கிளைகள் சிதைவதால் உருவாகிறது. நிறம் பொதுவாக கருப்பு கலர்ல தான் இருக்கும், இல்லைன்னா பழுப்பு நிலத்தான் இருக்கும். மென்மையான ஈரப்பதம் இருக்கும். அந்த மண் எப்பவுமே தண்ணியை தக்க வச்சுட்டு இருக்கும். இதுல விவசாயம் பண்ணும்போது நாங்க கொஞ்சம் தண்ணி அடிச்சா கூடயும் தவிர்த்துக்கு அது அப்படியே அந்த ஈரப்பதம் இருக்கும். குறிப்பா இந்த மண்ணில் என்ன பண்றாங்கன்னா தேயிலை சாகுபடி செய்யறாங்க, காபி சாகுபடி செய்யறாங்க, மிளகு, பல வகைகள், காய்கறிகள். இந்த மண் நீலகிரியில அதிகமா மழை பெய்யும் காடுகள்ல இருந்து வரக்கூடிய நீரும் எல்லாத்தையுமே அது உறிஞ்சி ஒரு வளமான மண்ணாக இருக்கிறது. இந்த நீலகிரி காடு மண் இயற்கையாகவே உருவாகிறது. இந்த மண் எதுவுமே இல்லை, இயற்கையா உருவாகுது. இந்த மண் உயிர் சத்து இருக்குது, தண்ணி பிடிப்ப ஜாஸ்தி இருக்குது, விவசாயத்துக்கு உகந்ததா இருக்குது. அதனால காடு மண் அதில் வளர்த்தால் உயிர் சத்து அதிகம் இருப்பதால் பல பயிர்கள் அதுல விளைவிக்கலாம். அதே மாதிரி இயற்கை உரங்கள். நம்ம இப்ப அந்த மண்ணை எடுத்துக்கிட்டோம்னா இயற்கை உரங்கள், இப்ப இயற்கை உரங்கள் பயன்படுத்துவதே இல்லை, எல்லாமே ரசாயன உரங்கள் தான். ஒரு காலத்துல இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்த காலம் மாறி இன்னைக்கு ரசாயன உரங்கள் இல்லாம விவசாயமே செய்ய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருச்சு. ஏன்னா மண்ணினுடைய தன்மை மாறிவிட்டது, மண்ணினுடைய வீரியம் மாறிவிட்டது. மண் இயற்கையிலிருந்து மெதுவாக ரசாயனத்துக்கு மாறிவிட்டது. இன்னைக்கு ரசாயன பொருட்கள் இல்லாம விவசாயம் செய்ய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருச்சு. இயற்கை விவசாயத்துக்கு தேவையானவை இப்ப நம்ம மாடு, அதனுடைய சாணம், அதனுடைய கோமியம், இலை, தலை, கொடி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு மக்க வச்சு தோட்டத்துக்குள்ள நம்ம சாணி எருவு உருவாக்கி அந்த எருவு கொண்டு போய் தோட்டத்துல கொட்டி அப்புறம் திருப்பி வீடு கட்டி விவசாயம் பண்ணுவோம். இன்னைக்கு அப்படி இல்லை. கீழே இருந்து கொண்டுறோம், கோழி எருவுன்றோம், என்ன எருவுன்னு நமக்கு கொண்டு கொட்டுறோம் தோட்டத்துக்குள்ள. அதே மாதிரி நிறைய ரசாயன உரங்களை போடுறோம், விவசாயம் பண்றோம், நல்ல விளையுது, அதுக்கு ரேட் கிடைக்குது. ஆனா அதை உண்கின்ற மக்களுடைய நிலை எண்ணி பாருங்க. இன்னைக்கு விவசாயத்துல எத்தனை சதவீதம் பூச்சிக்கொல்லி விவசாய காய்கறிகள் இருக்குதுன்றதை பத்தி கூட ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அதை உண்ணும் போது அதனுடைய நாளடைவில் அதனுடைய பாதிப்பு மக்களுக்கு பல்வேறு வியாதிகள், குணப்படுத்த முடியாத வியாதிகள் உருவாகிறது. அது உண்மை. இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை நீலகிரி
மண் வகைகள் குறித்து தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் சன்னகேசவன் அவர்கள். வாக்களிப்பது